ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். மொறு கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பானு ஃபுட் பிளாக் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப்பு தயிர், அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் வந்து ஒரு லெமன் வந்து நல்லா அதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா 1 கப்பு மைதா மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறோம், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து நம்ம 2 முட்டை உடச்சி போட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து நல்லா அந்த பவுடரில் வந்து டிப் பண்ணி அதை நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முட்டை இதில் வந்து அதுலேயும் வந்து டிப் பண்ணி திரும்ப வந்து நம்ம பவுடரில் டிப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் பண்ணி எடுத்து வச்சோம்னா சிக்கன் வந்து நல்லா லேயராக நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு சிக்கன். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ஒவ்வொன்றா சிக்கன் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. எப்படி கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து எல்லா சிக்கனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்ட்டு கிறிஸ்பியாக நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.